இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இப்போ ஒரு தேடப்படும் குற்றவாளி இருக்காரு. அலெக்சி ஜுப்ரிட்ஸ்கி 32 வயசானவர் பார்த்தீங்கன்னா, உக்ரைனியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல வந்து ஃபைட்டர் ஜெட்டுடைய பைலட்டா இருந்திருக்காரு 2013ல. அப்ப பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ட்ட கிரிமியா அப்படின்னு ஒரு பெரிய ரீஜன் இருந்துச்சு. அங்க உள்ள செவஸ்டோபோல் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, 204 செவஸ்டோபோல் பிரிகேட்ல ஏவியேஷன் யூனிட்ல இருந்திருக்காரு. அதுக்கு அடுத்த வருடம் 2014ல வந்து ரஷ்யா இந்த கிரிமியா ரீஜனை முழுவதுமாக இல்லீகலா சீஸ் பண்ணிட்டாங்க. சோ அப்ப என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் ஸ்ட்ரெயிட்டா ரஷ்யன் ஆர்மில போய் சேர்ந்துட்டாரு உக்ரைனை விட்டுட்டு. உக்ரைன் ஆர்மில இவர் எங்கடா அப்படின்னு சொல்லி காணான்னு தேடிக்கிட்டே இருந்திருக்கானுங்க. இப்படி இருக்கும்போது தான் நம்மால் ரஷ்யன் ஆர்மியில சேர்ந்தது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து அப்படியே காஸ்மோனாட் ட்ரைனிங், அதான் ரஷ்யாவுடைய ஆஸ்ட்ரோனாட் ட்ரைனிங்ல போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா உக்ரைனுக்கு அப்ப தான் தெரிய வந்திருக்கு. இவன் காணா போல அப்படியே எனிமி கூட போய் ஜாயின் பண்ணிட்டான்றது. ஸோ உடனடியாக அலெக்சியை வந்து ஒரு ட்ரேட்டரா அறிவிச்சிட்டாங்க. ஸோ அவன் எப்போ உக்ரைனுக்குள்ள வந்தாலும் உடனடியாக அவன் கைது செய்யப்பட்டு 15 வருடம் ஜெயிலில் அடைக்கப்படுவான். அவனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சீஸ் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அலெக்சி பார்த்தீங்கன்னா, நான் வந்தாதானடா அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கடந்த செவ்வாய்க்கிழமை சோயூஸ் 2 ராக்கெட்ல ஏறி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டாரு. அவரோட பார்த்தீங்கன்னா ஒரு ரஷ்யன் கமாண்டரான அலெக்சியும் நாசா ஆஸ்ட்ரோநாட்டோட ஜிம்மும் இருந்திருக்காங்க. ஸோ இந்த 3 பேரும் அடுத்து ஒரு 8 மாசத்துக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தங்கி நிறைய சயின்டிபிக் ரிசர்ச் பண்ண போறாங்க. ஒருத்தவங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு நாடு விட்டு நாடு போய் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா உலகத்தை விட்டே ஓடி போய் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல மறைஞ்சிருக்கிறத இங்க தான் பார்க்க முடியுது.